வணக்கம் நண்பர்களே. விண்வெளியில இருந்து நம்ம பூமியை பார்க்கிறது ஒரு தனி சுகம். நாசா அனுப்பிய சில அற்புதமான புகைப்படங்கள் நம்ம கிரகத்தோட அழகையும் அதன் பல்வகைமையையும் எவ்வளவு அசாத்தியமா காட்டுதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பூமியின் வியக்க வைக்கும் 10 புகைப்படங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பேச போகிறோம். முதலில் யார்லங் ஜாங்போ ரிவர். இது பூமியின் மிக உயர்ந்த ஆற்றுப்பகுதி. சராசரியாக 4000 மீட்டர் உயரத்தில் பாயும் இந்த நதி உலகின் மிக ஆழமான நிலப்பரப்பு பள்ளத்தாக்கு வழியாக பயணிக்கும் காட்சியை நாசாவின் கேமராக்கள் அற்புதமாக படம் பிடித்துள்ளன. அடடா, பூமியின் மேற்பரப்பில் எத்தனை ஆழமான மர்மங்கள்! அடுத்ததாக மெடிட்ரேனியன் கடல் பகுதியில் படர்ந்திருக்கும் ஹேஸ். பனி படர்ந்த ஆல்ப்ஸ் மலைகளை பார்க்கும்போது மலைகளின் பனியிலும் வானத்தில் உள்ள மேகங்கள் மற்றும் ஹேஸிலும் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை விண்வெளியில் இருந்து காண முடிவது ஒரு அற்புதம். அங்கிருந்து ரஷ்யாவிற்கு வருவோம். கம்சட்கா பெனின்சுலாவின் காட்சி நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். பசிபிக் ஓஷனிலிருந்து சி ஆஃப் ஓகோட்ஸ்க் வரை 350 கிலோமீட்டருக்கும் மேல் பறந்து விரிந்திருக்கும் இந்த தீபகற்பத்தின் நிலப்பரப்பு, அதன் அகலம் என அனைத்துமே ஒரு என்ஹான்ஸ் டோபோகிராஃபியுடன் பார்க்கும்போது அதன் பிரம்மாண்டத்தை உணர்த்துகிறது. இப்படி ஒரு பக்கம் பூமியின் இயற்கை அமைப்புகள் நம்மை வியக்க வைக்க, இன்னொரு பக்கம் மனித செயல்பாடுகளும் விண்வெளியில் இருந்து தெளிவாக தெரிகின்றன. இந்தோ காஞ்செட்டிக் பிளெயின் பகுதியில் எழும் ஸ்மோக் ஐ பாருங்கள். வடக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் விவசாயிகள் தங்கள் நெல் அறுவடைக்கு பிறகு எஞ்சிய வைக்கோலை எரிப்பதால் ஏராளமான சிறிய புகை மண்டலங்களும் அதிகரித்த தீ விபத்துகளும் விண்வெளியிலிருந்து பதிவாகியுள்ளன. இது ஒரு புறம் என்றால் இயற்கையின் கோபமான காட்சிகளும் உண்டு. சதர்ன் கலிபோர்னியாவில் பற்றிய ஃபயர்பர்ன்ஸ் ஐக் கவனிப்போம். 2024 செப்டம்பர் 9ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சாண்டியகோவை சுற்றியுள்ள மலைகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் மேகங்கள் போல பஃபியான ஒயிட் கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் உருவானதை காணலாம். அடேங்கப்பாவின் வெளியில் இருந்து பார்த்தால் ஒரு அழகு, ஆனால் அதற்கு கீழே பெரும் ஆபத்து. இனி நீர்நிலைகளை பார்ப்போம். லேக் போசம்த்வியில் தெரியும் நிறமாற்றங்களை பாருங்கள். இது பருவங்களுக்கேற்ப ஏற்படும் ஃபைட்டோபிளாங்டனின் மாற்றங்களாலும் சில மனித செயல்பாடுகளாலும் ஃபைட்டோபிளாங்டன் செறிவுகள் அதிகமாகி ஏரியின் நிறம் மாறுபடுகிறது. இது ஒரு நுட்பமான சூழலியல் மாற்றத்தை காட்டுகிறது. இதே போல கடலில் குளோரோஃபில் உடன் சுழலும் சி ஆஸ்வெல் ஐ பார்ப்போம். ஃபைட்டோபிளாங்டன்கள் கடலின் பயாலஜிக்கல் கார்பன் பம்பின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றன. இவை வளிமண்டலத்தில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை ஆழ்கடலுக்கு மாற்றும் பணியை செய்கின்றன. கடலின் இந்த நுண்ணிய உயிரிகள் நம் கிரகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. அடுத்ததாக தாயிங் லேக் ஈரி ஐ பார்ப்போம். குளிர்கால வசந்தகால ப்ளூம்ஸின் முக்கிய அங்கமான டைட்டம்ஸ் இந்த ஏரியின் சூழலியலில் முக்கியமான பங்காற்றுகின்றன. இவை மாசுபடுத்திகளை சுத்தம் செய்வதுடன் நீர்வாழ் உணவுச் சங்கிலியின் அடித்தளமாகவும் அமைகின்றன. உருகும் பனிக்கட்டிகள்புது வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஒரு காட்சி. வடக்கு ஐரோப்பாவிற்கு செல்வோம். பால்டிக் சீயில் ஏற்படும் ப்ளூம் ஐ பாருங்கள். ஊட்டச்சத்து நிறைந்த பால்டிக் சீயின் நீரில் ஃபைட்டோபிளாங்டன்களின் எண்ணிக்கை வெடித்து ஒரு முழுமையான ப்ளூம் ஆக பரவுகிறது. இதுவும் ஒரு விண்வெளி அற்புதம். கடைசியாக கனடாவின் ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கன்ஃப்ளூவன்ஸ் இந்த கனேடியன் ஆர்க்டிக். நுனவுட்டில் உள்ள பேக் மற்றும் ஹேஸ் ஆறுகள் இணையும் இடத்தில் இந்த 2 ஆறுகளும் பெரிதாக கலக்காமல் அருகருகே ஓடும் காட்சி ஒரு புவியியல் அதிசயத்தை நமக்கு காட்டுகிறது. என்ன ஒரு வியப்பான சங்கமம்! பார்த்தீர்களா நண்பர்களே, நம்ம பூமி எவ்வளவு அழகு, எத்தனை மர்மங்கள், எத்தனை விந்தைகள் கொண்டது! இந்த அற்புதமான காட்சிகள் நம்ம கிரகத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.